ஒருவருடைய ஆரோக்கிய ரீதியாக ஜோதிடத்தில் ராகு கேதுவின் பங்கை பற்றி பார்க்கின்ற பொழுது, ராகு கேது ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா, ராகு எங்கே இருக்காரோ அதுக்கு 7வது வீட்டில் கேது இருக்கும். பொதுவாக ஜோதிடத்தில் ஒருத்தர் தனிப்பட்ட ஜாதகத்தில் ராகு கேது ஒரு ஜாதகத்தில் மறைவு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 8ஆம் வீட்டில், ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய 8ஆம் வீட்டில் இருக்கிறது அவ்வளோ ஒன்றும் சிறப்புன்னு சொல்ல முடியாது. அதுபோல் 8ஆம் அதிபதி சேர்க்கை பெற்று ராகு கேது இருப்பது அவ்வளோ நல்லதுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடிய ஆயுள் காரகன் சனி சேர்க்கை பெற்று ராகு கேது இருப்பது அவ்வளோ நல்லதுன்னு சொல்ல முடியாது. ராகு கேது அனுகூலமற்ற நிலையில் இருந்து ராகுவின் திசை அல்லது கேதுவின் திசை புக்தி நடைபெறுகின்ற பொழுது ஒருத்தருடைய ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துது. ரெண்டுமே ஒரு சர்ப்ப கிரகம், நிழல் கிரகம். ஒருத்தருக்கு என்ன பாதிப்பு ஏற்படுகிறது என்பதனையே அவ்வளோ சீக்கிரம் நம்ம இந்த ராகு கேது தசாபுத்தி நடைபெறுகின்ற போது கண்டுபிடிக்க முடியாது. பொதுவாக ராகுவால் தொழுநோய், அடுத்து பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு புற்றுநோய், அலர்ஜி சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், அஜீரண கோளாறுகள், தவறான பழக்க வழக்கங்களால் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள், மெயினாக விபத்து போன்றவை ஏற்படும். அதுபோல் கேதுவால் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு பார்த்திங்கன்னா குடலில் புண், வயிறு கோளாறுகள், இல்லற வாழ்க்கையில் ஈடுபாடு குறைவுகள், பெரியோர்களுடைய சாபத்தால் உங்களுக்கு பாதிப்புகள், அது மட்டும் இல்லாமல் வயிறு சுருங்கி போயிடுறது, சாப்பிட முடியாமல் போயிடுறது. பொதுவாக என்ன மருந்து எடுத்துக்கொண்டாலும், எந்த ஒரு சிகிச்சை எடுத்துக்கொண்டாலும் அந்த சிகிச்சைக்கான சரியான ஒரு பிரதிபலன் கிடைக்காம போகிறது. அதாவது ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கிய குறைபாடை நம்ம மருத்துவர்கிட்ட போய் டெஸ்ட் பண்ணால் சீக்கிரத்தில் கண்டுபிடிக்க முடியாது. டயக்னைஸ் பண்ண முடியாத ஹெல்த் ட்ரபிள்லாம் இந்த ராகு கேதுவால் ஏற்படுதுன்னு சொல்லலாம். ராகு என்றால் எல்லாமே ஒரு பெரிய விஷயமா இருக்கும், கேது என்றால் எல்லாமே ஒரு சிறிய விஷயமா இருக்கும். ராகு என்றால் இப்போ வயிறு உப்பிடுறது, வயிறு கொஞ்சம் அதிகமாகிடுறது, வயிற்றில் தண்ணி சேர்ந்துடுறது. அடுத்து கேது என்றால் வயிறு சுருங்கிறது போன்ற பிரச்சனைகள்லாம் கூட ஏற்படுத்தும். பொதுவாக ராகு கேது 8ஆம் வீட்டில் இருக்கிறது, 8ஆம் அதிபதி சேர்க்கை பெறுவது உடல்